இங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வருத்தப்பட்டு அழும்போது அதோட கண்ணில் இருந்து விழுந்த கண்ணீர் ஒருத்தனோட லெதர் ஷூல விழுந்து அதை ஓட்டையாக்கிறது. ஆனா அவன் வருத்தம் எதுவும் படாம ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவைய அந்த நாட்டோட ராஜா இவன் கிட்ட எப்படியாவது பிடிச்சிட்டு வர சொல்லியிருப்பாரு. இவனும் அதை பிடிச்சு லாக் பண்ணி தான் வச்சிருக்கான். அப்படி லாக் பண்ணி வச்சிருக்கிறதால திடீர்னு அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ரேடியன்ஸ் குறைஞ்சி அது சாகுற கண்டிஷனுக்கு போயிருது. அதை பார்த்ததும் ஹீரோ அது மேல பரிதாபப்பட்டு ராஜா என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட சங்கிலிகளை ஓபன் பண்ணி விட்டுடுறான். அப்போ அந்த ஃபீனிக்ஸ் பறவை திரும்பவும் மறுபிறவி எடுத்து அதோட பாடி ஃபுல்லா தீப்பொறியால ஃபுல் பிரைட்டா இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து வானத்தை நோக்கி பறந்து போயிருது. ஆனா போகும்போது அது சும்மா போகாம அவன் அது மேல பரிதாபப்பட்டு ரிலீஸ் பண்ணி விட்டதுக்காக அவனுக்கு ஒரு மேஜிக்கல் ஃபெதரை கொடுத்துட்டு தான் போகுது. ஆனா அந்த ஃபெதரோட வேல்யூ அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபீனிக்ஸ் பறவை இல்லாம வெறும் கையோட அரண்மனைக்கு வந்ததால அரசன் அவனுக்கு கோபத்துல மரண தண்டனை கொடுத்துடுறாரு. ஆனா அவன் நடந்ததை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவன் கிட்ட இருந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ஃபெதரையும் எடுத்து அவங்க கிட்ட காமிக்கிறான். அப்போ அது க்ளோ இல்லாம வெறும் காஞ்சி போன ஃபெதர் மாதிரி இருந்ததும் அதை பார்த்து அவங்க எல்லாரும் இவன் சும்மா கதை விடுறான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவனை அப்படியே தலை கட் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்து அவனோட தலையை கட் பண்ண போகும்போது சடனா அந்த ஃபெதர் பயங்கரமா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடம் மட்டும் திடீர்னு ஃபுல் பிரைட்டா மாறுது. பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் பறவை நிஜமாவே இப்போ அங்க வந்திருக்கும். அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அது அங்க இருந்த ஒரு உயரமான கோபுரத்துக்கு மேல இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவன் உண்மையிலேயே அந்த தெய்வீக பறவையை அடக்கி இருக்கான்னு அந்த பீப்புள்ஸ் எல்லாரும் இவனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மனசே இல்லைனாலும் அரசன் வேற வழியே இல்லாம அவனை பாராட்டி பரிசு கொடுக்குறான். ஆனா அந்த அரசனோட மனசுக்குள்ள அவன் மேல பொறாமையும் கோபமும் தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கர கஷ்டமான வேலையை அரசர் அவனுக்கு கொடுக்குறாரு. அங்க இருக்கிற பனிமலையோட டாப்ல உறங்கிட்டு இருக்கிற ஐஸ் பிரின்சஸை எழுப்பி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும். இதுதான் அரசரோட அந்த ஆர்டர். ஆக்சுவலா இது வரைக்கும் அந்த மலைக்கு போனவங்க யாரும் உயிரோடவே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. இவனையும் அங்க போக சொல்லி சாகடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையே அவனுக்கு அரசர் கொடுத்திருப்பாரு. இப்போ அவன் அந்த அரண்மனையோட வாசலுக்கு போயிடுறான். ஆனா அங்க இருந்த ஐஸ் டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ அவன் கிட்ட இருந்த அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட ஃபெதர் சடனா அந்த ஐஸை குத்திட்டு உள்ள போயிருது. திடீர்னு அந்த தண்ணி எல்லாம் மெல்ட் ஆகி வெள்ள மாதிரி அங்க பாஞ்சி வருது. அப்போ அவன் கூட வந்து கழுத ஐஸா மாதிரி அங்க இருந்த ஒரு பெரிய பாறைக்குள்ள போய் சிக்கிக்குது. அதுக்கப்புறம் அவன் கவனமா அந்த ஐஸ் அரண்மனைக்குள்ள போயிட்டு ஐஸ் பிரின்சஸை மீட் பண்றான். அவளுக்கு உண்மை தெரிஞ்சதும் ஒரு வயசானவனை மேரேஜ் பண்றதுக்கு பதிலாக சூசைட் பண்ணிக்கிறதே பெஸ்ட்னு அங்க இருந்த பாறையில இருந்து கீழே குதிச்சுடுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற டைம்ல சடனா அந்த கழுதைக்கு ரெக்கைகள் முளைச்சு அது பறந்து வந்து அவங்கள காப்பாத்திடுது. கடைசியா அந்த பிரின்சஸை அரண்மனைக்கு பல தடைகளை கடந்து சக்சஸ்ஃபுல்லா கூட்டிட்டு வந்துடுறான்.